ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடாக இருந்தாலும் நாளைக்கான எபிசோட் ரொம்பவுமே சுவாரஸ்யமான எபிசோடாக இருக்க போது அடுத்த வாரத்துக்கான கதை ரொம்பவுமே அதிரடி பரபரப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை. இன்றைக்கான எபிசோட் எப்பயும் போல் ஒரு ஆவரேஜான தள்ளுமுள்ளி எபிசோடு தான். ஏற்கனவே நடந்த ஸ்டோரி அப்படியே கண்டினியூ பண்ணி ஒரு மாதிரி நார்மலாகவே இன்றைக்கான எபிசோட்டை முடிச்சிட்டாங்க. இப்போ காவேரி பசுபதியோட ஆளுங்கள்கிட்ட ரொம்பவுமே கோவமாக இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா போலீஸும் வந்துடுறாங்க. அவங்க பார்த்தா மத்தியாசம் பண்ணுறாங்கிற பேரில் பசுபதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. அடுத்து அந்த டாக்குமெண்ட்டை எடுத்து காட்டும்போது அதில் பார்த்தா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிங்க பெரிய பெரிய ஆளுங்க எல்லாருமே கையெழுத்து போட்டிருக்காங்க. அதனால் போலீஸாலையும் எதுவும் பேச முடியல, இப்போ இவங்களாலையும் எதுவும் பேச முடியல. இப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பாட்டி ரொம்பவுமே எமோஷனலாக பேசி மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. அடுத்து பார்த்தா ஹாஸ்பிட்டலில் அவங்கள அட்மிட் பண்ணிடுறாங்க. அட்மிட் பண்ணதுக்கப்புறம் அங்கே டாக்டர் பார்த்தோம் அப்படின்னா இவங்களை கொஞ்சம் பத்திரமா பார்த்துங்க, ஏன் இந்த மாதிரி பிபி அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ குமரன் அவங்களுக்கு சாப்பாடுலாம் வாங்கிட்டு வராரு. இப்போ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இதெல்லாம் இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா குமரன் மாத்திரை வாங்குறதுக்கு வெளில போகிறாரு. காவேரி ரொம்ப ஆவேசமாக வெளியில் போகிறாங்க. பாட்டி என்னன்னு போய் பாருங்கும்போது இப்போ அவங்க அம்மா சாரதா பின்னாடி நடந்து வராங்க. இப்போ காவேரி ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கும்போது என்ன ஏதுன்னு விசாரிக்கும்போது பார்த்தோம்னா நான் பசுபதியை கொன்னுடுறேன், அப்போ தான் எல்லாரும் நிம்மதியாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு காவேரி இன்னைக்கு பேசுகிறாங்க. இப்போ அவங்க அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக சமாதானம் சொல்கிறாங்க. இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு மறுபடியும் அவங்க அம்மா ரொம்ப எமோஷனலாகி பேசுகிறாங்க. நீங்கள் நல்லா இருக்கணும்னா அந்த வீட்டுக்காக போகிறானே, உங்களுக்கே பிரச்சனைங்கும் போது அந்த வீடே எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. காவேரி சபதம் செய்கிற மாதிரி அந்த வீட்டை மீட்டு எடுக்காமல் நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்தால் இவங்களோட பொருளெல்லாம் பார்த்தா வெளியில் கிடக்குது. அப்போ அவங்க அம்மா அழுதுட்டு கடைசியில் அவசரமாக பேக்கில் அந்த ஒரிஜினல் பத்திரத்தை தேடுறாங்க. அந்த பத்திரம் அங்கே காணோம். இவங்க ஆஸ்பத்திரிக்கு பாட்டி கீழே விழுந்துட்டாங்கன்னு ஆஸ்பத்திரிக்கு போனாங்கல்ல, அந்த கேப்பில் பார்த்தோம் அப்படின்னா பசுபதி அந்த பத்திரத்தை எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அதே மாதிரி சண்டை நடக்குது, வாக்குவாதம் நடக்குது, ஒருத்தர் பேசுகிறாங்க. பார்த்தா இந்த பசுபதி ரொம்பவுமே ஓவராக பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வில்லன் கேரக்டர் கொடுத்துருக்காங்க, டேரக்டர் ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்காருன்னா அந்த மாதிரிலாம் பேச தானே செய்வாங்க. நமக்கே பார்க்கும்போதே செம்ம இரிட்டேட்டாக நடக்குது. நான் இந்த மாதிரி யதார்த்தத்தில் நடக்கக்கூடிய நிறையா விஷயத்தை தான் ரொம்பவுமே சுவாரஸ்யமாக காட்டினாங்க. காவேரி ரொம்பவுமே கோவமாக பேசி ஒரு கட்டத்தில் உன்னோட நேரம் நெருங்கிருச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ அப்படி இப்படின்னு அடித்தடி ஆகிடுது. அப்படி அடிக்கும்போது பசுபதி அடிக்கும்போது குமரனுக்கு அடிபட்டுருது. குமரனும் அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. இவங்கெல்லாம் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளே இந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு இந்த இடத்துல கிளம்பிடுங்க, அப்படி இல்லாட்டி பொருளெல்லாம் தூக்கி காலங்கடையில் போட்டுரும் அப்படி இப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாங்க. இப்போ பசுபதி இந்த மாதிரி சொல்லி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா காவேரி அவங்க அம்மா குமரன் அவங்க 3 பேர் அப்படியே சோகமாக அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க. அதோடு பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளைக்கான எபிசோடாக இருக்கட்டும், அடுத்து வர ப்ரொமோவாக இருக்கட்டும், நமக்கு அடுத்த கட்டமாக ஸ்டோரி எப்படி மூவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக நமக்கு ரிவ்யூ பண்ணுவாங்கன்னு தான் நான் ரொம்பவுமே நம்பிக்கையோடு இருக்கேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.